நம்மள நிறைய பேர் வீட்டில் சளி பிடிச்சாலோ ஃபேஷியல் பண்ணும்போதோ முகத்தை ஸ்டீம் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஸ்டீமர்ஸ் தான் பயன்படுத்திகிட்டு இருப்போம். அது என்ன மாயமோ தெரியல, இந்த ஸ்டீமர் வாங்கினா ஒரு 6 மாதத்துக்கு மேலே வேலை செஞ்சதா சரித்திரமே இல்லை. ஒன்றா வயர் கட் ஆயிரும், இல்லை உள்ளே இருக்கிற பார்ட்டெல்லாம் துருப்பிடிச்சு போயிடும், ரிப்பேர் ஆயிரும். இந்த மாதிரி நிறைய ஸ்டீமர் வாங்கி வேஸ்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை, ஸ்டீம் பிடிச்சிட்டு இருக்கப்போ சுடு தண்ணி மேலே தெரித்து சூடுபட்ட அனுபவமும் இருக்குது. ஒரு நல்ல ஃபேஸ் ஸ்டீமர் வேணும்னு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த நானோ ஸ்டீமர் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இது என் ஃப்ரெண்டு எனக்கு கிஃப்ட் பண்ணினது. ஒரு 2 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது, எந்த ப்ராப்ளமும் வரல. இதில் தண்ணி எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி இந்த மாதிரி ஒரு சின்ன கண்டெய்னர் மாதிரி இருக்கும். இதை எடுத்து இந்த மூடி ஓப்பன் பண்ணிட்டு இதில் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி இப்படி வச்சிடணும். அவ்வளோதான். தண்ணி கம்மியாக எடுத்துக்கும், ஆனால் நல்ல ஸ்டீம் வரும். இது பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்டீம் கொடுக்கக்கூட அவ்வளோ சேஃபாக இருக்கும். அளவான சூடில் கரெக்டாக ஸ்டீம் வரும், மேலே தெறிக்கிற ப்ராப்ளம் எல்லாம் வராது. நம்ம ரெகுலர் ஸ்டீமரில் ஏதாவது யூக்கலிப்டஸ் ஆயில் தைலமெல்லாம் போட்டு ஸ்டீம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கப்புறமா அந்த வாசம் உள்ளே அப்படியே நின்று போயிடும். அதுக்கப்புறம் ஸ்டீம் பிடிக்கும்போது கூட அந்த வாசம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த ஸ்டீமரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன ஸ்பாஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துகிட்டு அதில் தேவையான யூக்கலிப்டஸ் ஆயிலோ ஏதாவது ஒரு தைலமோ போட்டுட்டு இப்படி ஃப்ரண்ட்டில் வச்சுட்டா போதும். வர்ற ஸ்டீம் அந்த தைல வாசனையில் நம்மளுக்கு வரும். அப்புறம் இந்த ஸ்பாஞ்சை எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த வாசம் வரவே வராது. அதனால் தண்ணியில் அந்த வாசம் மிக்ஸ் ஆகிற வாய்ப்பே இல்லை. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது கோல்டுக்கு மட்டும் இல்லாமல் ஃபேஷியல் பண்ணுறப்ப ஸ்டீம் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஹேர் பேக்கு, ஹேர் கலரிங் எல்லாம் பண்ணும்போது அதிக நேரம் தலையில் வச்சுக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கம்மி நேரம் வச்சுருந்தாலே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இந்த ஸ்டீமர் பார்த்திங்கன்னா இப்படி கையில் எடுத்து ஸ்டீம் பண்ணுறதுக்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தொடர்ந்து 2 வருஷமாக பயன்படுத்திகிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. இதோட ஃபுல் வீடியோ கீழே டேக் பண்ணியிருக்கேன். அதில் ப்ராடக்ட் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.